சந்தோஷ் எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க? கும்பி மாமா கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் அவனுக்கு மரண தண்டனை. சொல்லோ I love you. What is this மாமு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம யாரோட வாய்ஸ் பார்க்க போறோம்னா பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ் தான் பார்க்க போறோம். இவரோட வாய்ஸ் இருக்கிறது வந்து எல்லா மெமிக்ரி ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸா ரொம்ப பேருக்கு வந்து மெமிக்ரி ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கும் அந்த வாய்ஸ்ல லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இவரோட வாய்ஸ் முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களோட வாய்ஸ்ல போலாம். இப்போ பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். அவரோட வாய்ஸ் டோனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்ல டிராவல் பண்ணும்போது எங்க ஏதோ ஒரு டைம்ல வாமிட் எடுப்பீங்க. அப்போ வாமிட் எடுக்கும்போது ஒரு டோன் வரும். நீங்க அதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த வாய்ஸ ஈஸியா எடுத்துடலாம். நீங்க அடுத்த டைம் நல்லா இதை கவனிச்சு பாருங்க. வா வா அப்படிம்பாங்க. இந்த டோன் வந்து பிரகாஷ் ராஜ் சாரோட டோன் ஆகுது. இதோட அவரோட டைலாக்ஸ், சின்ன சின்ன டைலாக்ஸ் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு வாய்ஸ் எடுத்தாங்க. சோ இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லோ I love you. எங்களுக்கு ஒரு ரூபா பணம் எடுத்து போவேன், சம்பாதிச்சுப்பேன். எங்கிட்ட 10 கிலோ தங்கத்தை எடுத்து போவேன், நான் திரும்ப வாய்ப்போம். ஆனா செல்லத்துக்கு கூட இப்ப தரலட்சுமி உயிரடா, சாமிடா சாமிடா. வார்த்தை டைலாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேர்ட்ஸ் வந்து இவரோட இதுல வந்து சாமிடான்னு சொல்லுவோம். சாமிடா ஹாய் சொல்லோ அப்படின்னு இழுப்பார். ஹாய்ங்கிறது ஒரு 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 கிலோமீட்டருக்கு இழுப்பார். ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குள்ள அந்த அவரோட டைலாக் டெலிவரி நல்லா கவனிச்சு அந்த டோன் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ் எடுத்துருவீங்க. இதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு 1 வீக்லயே நீங்க இந்த சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணிட்டு வரல, செகண்ட் டே ட்ரை பண்ணிட்டு வரலங்கிறதுலாம் இது பண்ணாம கன்சிடென்டா நீங்க 1 வீக் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இவரோட வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியனை. சோ இது மட்டும் போதாது. ஆனா இதுல நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். மெமிக்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அவரு இப்போ கில்லி படத்துல ஒரு மாடுலேஷன் பேசியிருப்பாரு, சொன்னா அப்படின்னு. இப்போ வந்து வாரிசு படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டோன்லயும் கொஞ்சம் மாடுலேஷன்லாம் மாத்தி பேசுவாங்க. அப்போ அதனால நம்ம ஒவ்வொரு மூவிஸ்க்கும் நம்ம வரும்போது நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்டேட் ஆனா மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல இருக்க முடியுங்கிறது தான் உண்மை. அதை ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு 1 வீக்ல உங்களுக்கு இந்த வாய்ஸ் கிடைக்கும். சோ இது மட்டும் பார்த்தாது, அவரோட பாடி லாங்குவேஜஸ், நீங்க அவரோட பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணலாம். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அது சிரிக்கும் போது கூட அவரோட அப்படின்னு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் நீங்க நல்லா கேட்ச் பண்ணீங்கன்னா இவரோட வாய்ஸ் ஈஸியா எடுக்கும். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா அப்சர்வ் பண்ணணும். அவரோட மூவிஸ் நிறைய மூவிஸ் பாருங்க. இவர் நிறைய மூவிஸ் பாத்தீங்கன்னாலே இவரோட சின்ன சின்ன டோன் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சில இதுல வந்து அந்நியன் படத்துல ரொம்ப சென்டிமெண்டா பேசுவாங்க. அவ மாட்டேப்பா அழுத்தா போயிட்டோம் செடிக்கு பிடிச்சவங்க அப்படியே கொஞ்சம் பிடிச்சு அந்த டோன் பாருங்க. அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க அந்த ஹை பிச் டோன் நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இது எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அப்கமிங்ஸ் இதுல வந்து நிறைய மெமிக்கல் லேர்னிங் வீடியோஸ் விஜயகாந்த் சார் இதுல இருந்து எல்லாரும் பேசியிருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு இருக்கிற புது ஆர்டிஸ்டோட வாய்ஸஸ் ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.